எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய மகிமை பெரியது, உம்முடைய மகத்துவம் பெரியது, உம்முடைய மாட்சிமை பொருந்திய உம்முடைய கிரியைகள் பெரியது சுவாமி. அவைகளை நாங்கள் ஆராய வேண்டுமென்றால், அவைகளை நினைத்து உம்மை துதிக்க வேண்டுமென்றால் 1000 நாவுகள் இருந்தாலும் உம்முடைய துதியை சொல்லி போதாதே சுவாமி. அப்படிப்பட்ட உன்னதமான தெய்வம், அந்த தெய்வத்தை ஆராதிக்கும் பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உம்மை துதிப்பதற்கும் ஸ்தோத்தரிப்பதற்கும், உம்மை ஆராதிப்பதற்கும், உம்மை சாட்சி பகிர்வதற்கும் எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. திருச்சபையின் விசுவாசிகள் அவரவருடைய இல்லங்களிலே அமர்ந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய இந்த வேளையிலே மகிமையுள்ள பிரசன்னத்திலே ஆண்டவரே அவர்கள் அமர்ந்திருக்கத்தக்கதாக உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னம் எங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதே. நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட நிலையிலே உம்மை ஆராதிப்பதற்கு இந்த ஆராதனையை உடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உடைய ஆராதனையிலே அமர்ந்திருப்பதற்கு எங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்த உம்முடைய பரிசுத்த கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆர்வமாக தேவனுடைய நாமமைக்கென்று பாமாலைகளிலே 19ஆம் பாமாலை பாடுவோம். பாமாலை 19 ஏவண்ணமாக கர்த்தர் உம்மை வணங்குவேன் என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். ஏவண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே இடன தாருவேன். அநேக காணிக்கைகளால் உம் கோபம் மாறுவோம், நான் புண்ணிய கிரியை செய்வதால் கடாட்சம் வைப்பீரோ. பலியின் இரத்தம் வெள்ளமாய் பாய்ந்தாலும் பாவத்தை நீர் வீழ்த்தி செய்து சுத்தமாய் ரட்சிக்க மாட்டாதே. நான் குற்றவாளியாகையால் என் பேரில் கோபமே நிலைத்திருந்து சாபத்தால் அழிதல் நியாயமே. ஆனால் என் பாவம் சுமந்து இரட்சகர் மரித்தார், சாபத்தால் தலை குனிந்து தமாவியை விட்டார். இப்போது
சன்னிதானத்தில் என்னை நினைக்கிறார். இவ்வண்ணமாக கர்த்தாவே உம்மை வணங்குவேன். என் நீதி இயேசு கிறிஸ்துவே அவரை பாற்றினேன். நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 95. 95ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். The passage taken for our responsive reading is Psalm 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் நாளங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் இந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழி போகிற இருதயமுள்ள ஜனங்களும் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்களும் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆமென். நாம் இருந்த வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படியாக அப்போஸ்தலருடைய விசுவாசத்தின் மூலமாக அதை அறிக்கையிடுவது மூலமாக அவருடைய சன்னிதானத்திலே உறுதி செய்து கொள்வோம். The Apostle Creed. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொதுவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுலை அறைந்து மறித்து அடக்கமுடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறுத்தெழுத்தில் உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்தில் ஏறி பிதாவின் வலது பார்த்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மறுத்தவர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெப நிலையிலே கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவர்களே. ஆமென். நாம் பரிசுத்த வேத பாடத்தை வாசிக்க முன்பாக நாம் யாவரும் அறிந்தபடி மிஸ்ஸஸ் ஜிப்ரானி ஆண்டனி ஜேசுபாதம் அவருடைய தகப்பனார் கடந்த நாளில் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் நல்ல பூரண வயதை கொடுத்திருக்கிறார். 90 வயதிற்கு மேற்பட்ட அருமையான ஐயா ஒரு நல்ல ஆயுசை பூரண ஆயுசை கொடுத்திருந்தாலும் பெற்ற பிள்ளைகள், அவருடைய பேர குழந்தைகள், அவர்களுக்கெல்லாம் அவர்களை இழந்த ஒரு கவலையும் துக்கமும் இருக்கும். ஆகவே அவர்கள் யாவருக்கும் திருச்சபையின் சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதோடு கூட அவர்களுக்காக நாம் ஜெபிக்கவும் இந்த வேளையில அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி அந்த அருமையான ஐயாவை இழந்து தவிக்கிற குடும்பத்திற்கு நாம் ஆறுதல் உண்டாக ஜெபம் செய்வோம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே மிஸ்ஸஸ் யுவராணி ஆண்டனி இயேசுபாதம் அவர்களுக்காக, அவருடைய உடன்பிறப்புகளுக்காக, அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கடந்த நாட்களிலே ஐயாவை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எடுத்துக்கொண்டீர். அவருடைய தகப்பனாருக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல பூரண ஆயுசுக்காக முதலாவது உம்மை ஸ்தோத்திரித்து, அவர்களுக்கு இந்த உலக வாழ்வில கொடுக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லி, அவர்களை இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தகப்பனாக கொடுத்து, எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்க்க ஆண்டவர் பலன் தந்தீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. முதிர்ந்த வயதிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும், அவர்களை இழந்து தவிக்கிற அவருடைய எல்லா பிள்ளைகளையும், குறிப்பாக எங்களுடைய சகோதரியையும் நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. அருமையான மகளையும் அவருடைய உடன்பிறப்புகளையும் எல்லாருடைய குடும்பங்களையும் உங்களுடைய ஆறுதலுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர் என்று சொன்ன தெய்வத்தினுடைய கிருபை நிறைந்த அரவணைக்கும் அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஐயாவுடைய வாழ்வை பிள்ளைகள் நினைக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் காட்டின முன் மாதிரியை தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்றி, அவருடைய கடவுள் பக்தியை விட்டுவிடாதபடி தங்களையும் ஆண்டவருக்கென்று ஆயத்தப்படுத்திக் கொண்டு, ஐயாவை மீண்டும் இந்த உலகத்தில் இருந்த வண்ணமாக மறுரூப சுவாமி மாக்கப்பட்ட நிலையிலே அவர்களை காண்போம் என்ற விசுவாசத்தோடு கூட ஒருவருக்கொருவர் தைரியமாக, ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக உலகம் தரக்கூடாத சமாதானத்தை குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் கொடுக்கும்படியாய் யாவரையும் உடைய ஆறுதலுக்கும் அரவணைக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்று அரவணைத்து ஆறுதலையும் சமாதானத்தையும் தர அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறவர்களை வாசிக்கிற பிறந்த நாள் திருநாட்கள். இந்த வாரத்திலே இன்றைக்கு தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறவர்கள் மிஸ்டர் சி ஜெயசிங் அவர்கள் இன்றைக்கு 19ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். எனக்கு அதே தேதியில மிஸ்டர் எல் எட்வர்ட் சிங் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். அதோடு கூட 20ஆம் தேதி பேபி ஹேனா ஆனந்த் பிரின்ஸ் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற அருமையான பிள்ளைகளை ஆண்டுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து, அவருடைய ஆளுகை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அரவணைப்பு, அவருடைய ஆதரவு என்னென்னைக்கும் பிள்ளைகள் கிடைக்கப்பெற்று அவருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற இந்த புதிய வருஷத்தில் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். மீண்டும் உடைய பரிசுத்த பாதத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த வாரத்திலே, இன்றைக்கும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளை ஆண்டுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய காலங்களை நீர் தீர்மானிக்கிறேன். சங்கீதம் 139 வாசிக்கிற வண்ணமாக, நாங்கள் பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நாங்கள் இல்லாத போது அம்மாண்டவரே, எங்களை அறிந்த தேவன் நீர் மாத்திரம். எங்களை அப்பொழுதே கண்ட தேவன் நீர், எங்களை காண்கிற தேவன் என்று சொல்லி தமக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதே. ஆகவே அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் காண்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கண்ணின் மணியை போல நீர் அவர்களை காக்கிறீர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரவேசிக்கிற அந்த புதிய வருஷத்துல உம்முடைய பார்வையில கண்ணின் மணியை போல காக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளாய் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் தீர்க்காயுசோடும் இகபர நன்மைகளை பெற்று ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர, ஆண்டவரை சாட்சி பகிர, ஆண்டவரை தம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ, பிள்ளைகள் யாவரையும் உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து அவர்களுக்குண்டான எல்லா இந்த புதிய வருஷத்திற்குண்டான எல்லா நன்மைகளையும் கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள, தீர்க்காயுசோடு வாழ நாங்கள் அன்புடன் வாழ்த்தி ஆசீர்வதித்து பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இதனாலே வேத பாடமாக வாசிக்க தெரிந்து கொண்ட பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம்
1 முதல் 14 வசனம் வரை. Romans chapter 15, 1-5, verses from 1 to 14. அன்றையும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படி இருக்கும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்து நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானார் என்றும் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களை எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாயிருக்கிற ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாயும் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் என்பது இதே பகுதியை இப்பொழுது ஆங்கிலத்திலே நாம் வாசிக்க கேட்போம். The scripture portion taken for today's meditation is Romans chapter 15 verses 1 to 14. We who are strong ought to bear with the failings of the weak and not to please ourselves. Each of us should please our neighbors for their good, to build them up. For even Christ did not please himself, but as it is written, the insults of those who insult you have fallen on me. For everything that was written in the past was written to teach us, so that through the endurance taught in the scriptures and the encouragement they provide, we might have hope. May the God who gives endurance and encouragement give you the same attitude of mind towards each other that Christ Jesus had, so that with one mind and one voice you may glorify the God and Father of our Lord Jesus Christ. Accept one another, then, just as Christ accepted you, in order to bring praise to God. For I tell you that Christ has become a servant of the Jews on behalf of God's truth, so that the promises made to the patriarchs might be confirmed, and moreover, that the Gentiles might glorify God for his mercy. As it is written, therefore I will praise you among the Gentiles, I will sing the praises of your name. Again I say, it says, rejoice you Gentiles with his people. And again, praise the Lord, all you Gentiles, let all the people extol him. And again Isaiah says, the root of Jesse will spring up, one who will arise to rule over the nations. In him the Gentiles will hope. May the God of hope fill you with all joy and peace as you trust in him, so that you may overflow with hope
by the power of the Holy Spirit. I myself am convinced, my brothers and sisters, that you yourselves are full of goodness, filled with knowledge and competent to instruct one another. Praise be to the Lord. நாம் ஜெபம் செய்வோம். உம்முடைய பிரசன்னம் மகிமையானது சுவாமி. உமக்கென்று உம்முடைய பிரசன்னத்தை காண்பதற்கென்று நியமிக்கப்பட்ட எந்த இடத்திலும், பரிசுத்த கூடாரத்திலும், முக்கு கட்டப்பட்ட ஆலயத்திலும் இன்றைக்கும் சரி சுவாமி, ஆலயம் முழுவதும் உடைய வஸ்திரத்தின் தொங்கல்களால் நிறைந்திருந்தது என்று சொன்னது போல, நாங்கள் கூடுகிற இடங்களிலே உடைய மகிமையின் பிரசன்னத்தை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எங்களை விட்டு விலகாத தெய்வம், எங்களோடு கூட இருக்கிற தெய்வம் சுவாமி. ஆகவே நீர் எங்களோடு கூட இருக்கிற தெய்வமாக இருக்கிறபடியால், எங்களை கைவிடாத தெய்வமாக இருக்கிறபடியால், எங்களை விட்டு விலகாத தெய்வமாக இருக்கிறபடியால், நீர் மாத்திரமே ஜெபத்தை கேட்க முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆகவே கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். என் நாமத்தினாலே கேளுங்கள், அப்பொழுது பிதாவானவர் உங்களுக்கு அதை செய்வார் என்று சொல்லி இருக்கிறேன். ஆகவே இந்த வேளையிலே உம்மிடத்திலே கேட்கும்படியாய் எங்களை சிந்தனைகளையும் தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்க அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக கடந்த காலங்கள் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்து வந்த எல்லா நன்மைகளையும் நினைத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உடைய பாராட்டின உடைய கிருபை பெரியது. நீர் எங்கள் மேல் உடைய கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களை நடத்தின விதங்கள் பெரியது சுவாமி. எங்களை காக்கிற விதங்கள் பெரியது சுவாமி. ஆகவே உம்முடைய கிருபை நன்மையிலே மகிழ்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்தீர். அவைகள் எல்லாவற்றையும் நினைக்க போனால் 1000 நாவுகள் இருந்தாலும் உம்முடைய துதியை சொல்லி போதாது சுவாமி. ஆகவே எங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு நீர் செய்த சகல நன்மைகளுக்காக துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையின் விசுவாசிகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இதுவரை காத்து ஆதரித்து ஆசீர்வதித்து அரவணைத்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி வந்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபையின் விசுவாசிகளாகிய சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்களை வரை, முதியோர் வரை சுவாமி, வாலிபர்கள் முதல் கொண்டு எல்லாரையும், எல்லா ஆண்டவரே வயதை சார்ந்த ஒவ்வொருவரையும் சுவாமி, ஒவ்வொரு தனி நபர்களையும் ஆண்டுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உன்னுடைய பிள்ளைகளை நீர் காப்பீராக. இந்த சூழ்நிலையை தம்முடைய பிள்ளைகளை கர்த்தரால் மாத்திரம் காக்க முடியும். நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தெய்வம் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஏந்தி தப்புவித்து சுமந்து காக்கும்படியாக அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு அவருடைய தேவதூதர்கள் சூழ அவர்களை நின்று விடுவிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய தேவதூதர்கள் சூழ நின்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் காக்கும்படியாக அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக சகோதரி மிஸ்ஸஸ் யுவராணி ஆண்டனி சுபாதம் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் ஆறுதலை தாரும் என்று சொல்லி உங்களுடைய ஆறுதலுக்கும் சமாதானத்திற்கும் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அருமையான ஐயா அலெக்சாண்டர் ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். அம்மாவுக்காக ஜெபித்து வருகிறோம். அம்மாவுக்கு கொடுத்த பெரிய விடுதலைக்காக ஸ்தோத்திரித்து ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேராபத்தில் இருந்தவர்களை காத்து இதுவரை அவர்களுக்கு நல்ல சுகம் தந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் பரிபூர்ணமான சுகத்தை பெற்று இந்த வாரத்தில் வீடு திரும்பத்தக்கதான பலத்தை மகனுக்கு நீர் கொடுக்கும்படியாக சொல்லிக்கிறோம். எடுத்து வருகிற எல்லா மருத்துவங்கள், எடுத்து வருகிற எல்லா மருந்து மாத்திரைகளுக்கு மேலாக தெய்வீக வல்லமை விளங்கி அவர்களை குணமாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வில்சன் அவருடைய சகோதரன், அவருடைய மனைவி இருவரையும் கர்த்தர் நீர் சுகம் தந்து அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பத்தக்கதான நல்ல கிருபைகளை கொடுத்தீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இப்படி கடந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்த ஒவ்வொருவருக்கு நீ கொடுத்து வருகிற விடுதலைக்காக நாளிலும்
ஒவ்வொரு திருச்சபையின் குடும்பங்களையும் நீர் அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்தித்து உற்ற துணையாக இருந்து ஆண்டவரை உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை என்ற வசனத்தின்படி நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ துணை நின்று அவர்களை காக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அவர்கள் இந்த வேளையில அவரவர் இருக்கிற இல்லங்களிலே அமர்ந்து இந்த ஜெப வேளையிலே உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து ஒவ்வொரு நன்மைகளையும் கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்று அவர்கள் சந்தோஷமாய் வாழ்வதற்குண்டான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் மேல் பொழிந்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளிலும் ஆண்டவரே உலகம் முழுவதும் இந்திய தேசத்திலும் குறிப்பாக எங்களுடைய மகாராஷ்டிரா, தமிழகம், டெல்லி போன்றதான இடங்களில் இந்த நோய் தொற்று அதிகமாய் பரவி கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம். 10 லட்சத்திற்கு மேலாக நோய் தொற்று பரவி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே கட்டுப்படுத்துவதற்கு பல முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க ஆண்டவரின் கிருபையின்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி சீக்கிரத்தில் மருந்து கண்டுபிடிக்க விடும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நோய் தொற்று பரவுவது தடுக்கப்படும். தேவனுக்கு கிருபையின்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதற்காக ஒவ்வொரு இந்தியனும் சுவாமி ஒத்துழைப்பு கொடுக்க தேவனுக்கு கிருபையின்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சமூக இடைவெளியை பின்பற்றுவதிலே கவனமாய் இருக்கவும் ஆண்டவரே தங்களை நோய் தொற்று பரவாதபடி ஆண்டவரே தங்களுடைய ஒவ்வொரு இருக்கிற இடங்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு அர்ப்பணிப்போடு கூட இதனுடைய கொடூரத்தை உணர்ந்து ஆண்டவரே தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை காக்கிறவர் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த நிலையை மாற்ற தம்மால் முடியும் என்று சொல்லி உணர்ந்து உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் மாற்றி போடுகிறார். சீக்கிரத்திலே நாங்கள் சுதந்திரமாய் லகுவாய் பயமின்றி ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திலே கடந்து சென்று எங்களுடைய பணிகளை செய்யவும் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாய் வாழவும் பணி செய்யவும் ஊழியை செய்யவும் ஆண்டவருக்கு கிருபையின்படியாக வேலையின்றி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருமானத்தை தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும், வருமானங்களை தாரும். நீர் ஆகாரத்தினாலும் தண்ணீராலும் போஷித்து காப்பாற்றுவீராக. அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக சுவாமி. ஆண்டவரே இந்த நாளிலே பலர் பல விதமான நிலைமையில பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள். தங்களை சொந்தங்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே இன்ஃபெக்டடான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மனநிலை சுவாமி ஆண்டவரே எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். எல்லா பயங்களையும் கர்த்தர் நீக்கி ஆண்டவரே அவர்களை 10 லட்சத்துக்கு மேலாக நோய் தொற்று பரவி இருக்கிறது சுவாமி. அந்த நோய் தொற்று ஏற்பட்டவர்கள் எல்லாரும் குணமாகி சுவாமி வீடு திரும்பத்தக்கதாக தேவனுக்கு கிருபைதார். ஆண்டவரே ஆண்டவரே மரணத்தை கண்ட குடும்பங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும் என்று சொல்லி அந்த குடும்பங்களையும் உடைய கிருபைக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. இப்படி இன்னும் இந்த நோய் தொற்று பரவினவர்களுக்கு சிகிச்சை செய்து கொண்டிருக்கிற முன்னிலையில இருந்து சிகிச்சை செய்கிற ஒவ்வொரு மருத்துவர்களையும், நர்சஸையும், ஆண்டவரே உதவியாளர்களையும், துப்புரவு தொழிலாளர்களையும் ஆண்டவரே உடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தங்களுடைய உயிரை பணயம் வைத்து அவர்களை எத்தனை பாதுகாப்பு அம்சங்கள் இருந்தாலும் இந்த நோய் பரவுகிறதை நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தம்முடைய பிள்ளைகள் அர்ப்பணிப்போடு கூட இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். இன்னும் பப்ளிக் ரிலேஷன் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் மற்றும் ஆண்டவர் மற்ற பேங்க் எம்ப்ளாயிஸ் என்று சொல்லி ஆண்டவர் இந்த சூழ்நிலையில பொதுஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எல்லா சமூக சேவர்கள் எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. எல்லாருக்கும் ஆண்டவர் பாதுகாப்பை தாரும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம். சீக்கிரத்துல இந்திய தேசத்திலே மாத்திரமல்ல ஆண்டவர் உலகம் முழுவதும் இது சீக்கிரத்துல கட்டுப்படுத்தப்படத்தக்கதாக தேவரையும் கிருபையின்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் இதனால எங்களுடைய பொருளாதாரம் சுவாமி அதிகமாய் பின்னங்கி இருக்கிற நிலையை பார்க்கிறோம். ஆண்டவரே அதிகமான உற்பத்தி திறனில் உற்பத்தி குறைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதிகள் ஆண்டவரே அதுல அநேக குறைச்சலை கண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஜனங்களிடத்திலே பணப்புழக்கம் இல்லை, ஏனென்றால் வேலை வாய்ப்புகள் இல்லை, வியாபாரங்கள் இல்லை. இப்படி பல சூழ்நிலைகளை இந்த தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தேசத்தை கண்ணோக்கி பார்க்கும்படியாக தேசத்தை கண்ணோக்கி பார்க்கும்படியாக அதே போல நாளில் ஆண்டவர் நீ கொடுத்து வருகிற நல்ல மழைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த தேசம் நல்ல விளைச்சலை கண்டுகொள்ளும்படியாக நீர் கொடுத்து வருகிற மழையை நீர் ஆசீர்வதிப்பீராக, பயிரை நீர் ஆசீர்வதிப்பீராக. தேசம் செழித்தவங்களுடைய கரத்தில் நாளில் எங்களுக்கு மிஷனரிக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரி தாமஸ் தக்ராமாரை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களை ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் அவர்களை நீர் பாதுகாத்து, குடும்பத்தை பாதுகாத்து ஆண்டவரே அவர்கள் ஊழியம் செய்திருக்கிற அந்த பகுதிகளிலே சுவாமி
உடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய வேளையில அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் அவர்களுக்கு தேவையான சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே அவர்கள் அறிவிக்கிற ஒவ்வொரு சுவிசேஷ வார்த்தைகளாக தேவனுடைய வார்த்தைகள் 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கத்தக்கதாக மகனை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல அவர்களை போல இந்த தேசம் முழுவதும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற எல்லா மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து நாளின் செய்திக்காக ஜெபிக்கிறோம். சாமி எங்களோடு கூட பேசும் மெல்லிய சத்தத்திற்கு எங்களை தாழ்த்துகிறோம். கொடுத்து வருகிற சத்திய வசனங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். வசனத்திற்கு ஆண்டவரை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாய் வசனங்களை கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையின் விசுவாசிகளை காணொளியை மூலமாக ஆராதனையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தனிநபரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரை நம்மை காத்து ஆதரித்து அரவணைத்து நமக்கு உற்ற துணையாக இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரித்து கர்த்தருக்குள்ளாக யாவரும் இந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள், சுகமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி விசுவாசித்து என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாளிலும் அருமையான தம் வில்சன் அவருடைய சகோதரன் குடும்பம் டிஸ்சார்ஜா வீடு வந்து விட்டார்கள். அலெக்சாண்டர் ஐயா அவர்களோடு கூட நான் பேசினேன். அவர்களும் ஆண்டவர் பெரிய முன்னேற்றத்தை அவர்களுடைய சரீர சுகத்திலே கொடுத்திருக்கிறார். அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படி நாம் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்து வந்த நல்ல சுகத்திற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என் சகோதரிக்கும் ஹீமோகுளோபின் 2.somethingலிருந்து இப்பொழுது 9க்கு மேலாக கூடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இப்படி நாம் ஜெபித்த ஒவ்வொருவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒன்று மாத்திரம், இந்த நோய் தொற்று பரவி வருகிற இந்த சூழ்நிலை மாத்திரம் மாற, அது தடுக்கப்பட, அதற்காக நீங்கள் அதிகமாக பாரத்தோடு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த லாக்டவுன் பீரியடை பயன்படுத்தி நீங்கள் ஜெபிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் இந்த காணொளியை ஆயத்தப்படுத்துவதற்கு உதவி செய்த என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகள், அருமையான மகன் பிரவீன், எல்லாருக்கும் என்னுடைய அன்பான நன்றியையும் வாழ்த்தலையும் நான் கூறிக்கொள்கிறேன். இதனாலின் செய்திக்கு ஆதாரமாக நாம் செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் பின்பாக ரோமருக்கு எழுதின நிருபம், நான் வாசிக்கிட்ட பகுதியில ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். முதலாவது செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்ய அந்த வசனம் அழைக்கிறது. ரோமர் 15:5 நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. நீங்கள் ஏக ஒருமனப்பட்டு அவரை வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி அனுகிரகம் செய்வாராக என்கிற வசனத்தை இந்த நாளின் செய்திக்கென்று வாசிக்க கேட்டோம். அதே வசனங்களை ஆங்கிலத்திலையும் நாம் வாசிக்க கேட்போம். Zephaniah 3:9 Then I will purify the lips of the peoples, that all of them may call on the name of the Lord and serve him shoulder to shoulder. Romans 15:5 and 6 May the God who gives endurance and encouragement give you the same attitude of mind towards each other that Christ Jesus had, so that with one mind and one voice you may glorify the God and Father of our Lord Jesus Christ. கடந்த நாட்களாக ஒரு தொடர்ச்சியான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுல ஜீவனுள்ள உயிருள்ள தெய்வத்தை, உயிரோடு இருக்கிற தெய்வத்தை உயிரோடு இருக்கிற இடத்திலே தேடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவைகளிலே ஜீவனுள்ள ஆராதனை
உயிருள்ள ஆராதனை ஆராதிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதாக ஒரு சில வாரங்களாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர், அவர் ஆராதனைக்குரியவர் தானா இல்லையா என்பதை நாம் என்ற அறிவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சில செய்திகளையும் பின்பாக ஜீவனுள்ள ஆராதனை ஜீவனுள்ள ஆராதனை ஆராதிப்பதற்கு முதலாவது ஆராதிக்கிற நாம் ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை அநேக வேளைகளிலே உயிரோடு செத்துப்போன மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஜீவன் உள்ளவர்களாக நம்மை மாற்றுவதற்காக மாத்திரமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே நமக்குள்ளாக குமாரனை உடையவர்களாக இருக்கும் பொழுது நமக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி நாம் கடந்த நாட்களில் சிந்தித்தோம். The first thing we listened to the word of God from the past few weeks that to have a living worship service, we have to have the Son in our life so that we may have life within us. To have a living worship, the worshipper should have life within them. To have life within ourselves, we need to have the Son of God in us. Namakullaha irukka vendum. The second one is that which we are going to listen today is we have to have the oneness. The oneness. Ottumai. We should worship the Lord in one accord, in one voice, in one mind. இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு அருமையான காரியம் என்னவென்றால், ஒரு ஜீவனுள்ள ஆராதனை ஆராதிப்பதற்கு நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன? ஜீவன் இருக்கணும். இரண்டாவதாக ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய குமாரன் நமக்குள்ளாக இருக்கணும். இரண்டாவதாக நமக்குள்ளாக ஒரு மனம், ஒரே வார்த்தையோடு கூட, ஒரே வாய்மொழியாய், ஒரே சிந்தையோடு கூட, ஒரு மனதோடு கூட அவரை ஆராதிக்கும் பொழுது மாத்திரமே நாம் ஆராதிக்கிற ஆராதனைகள் ஜீவனுள்ள ஆராதனைகளாக இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள ஆராதனையில மாத்திரம் ஜீவனுள்ள தெய்வத்தை உயிரோடு இருக்கிறவராக தரிசிக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக இன்னைக்கு நாம் பொதுவாக என்ன செய்கிறோம்? அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் சொல்ல கேட்டிருக்கிறோம். என்ன கேட்டிருக்கிறோம்? ஆராதனைகளை குறித்து விளக்கி சொல்ல கேட்டிருக்கிறோம். இவர்கள் பல ஆராதனைக்கு சென்று வருகிற கிறிஸ்தவர்கள் உண்டு. ஒவ்வொரு வாரமும் பலதரப்பட்ட ஆராதனைகளுக்கு சென்று வரக்கூடிய அநேகர் உண்டு. ஒரு சில இடங்களிலே நான் குடும்பமாகவே பார்த்திருக்கிறேன். குறிப்பாக திருநெல்வேலியிலே ஒரு முறை நம்முடைய கத்தீட்ரல் சர்ச்சில் அட்டெண்ட் பண்ணி அந்த காலை முக்கியமான ஆராதனையில, அந்த திருவிருந்த ஆராதனையில கலந்து கொண்டு விட்டு நானும் குடும்பமாக வெளியே வரும் பொழுது அந்த கத்தீட்ரல் பாளையங்கோட்டையில திருச்சபைக்கு முன்பாக, ஆலயத்திற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 வேன் நின்னுது. இங்க இருக்கிற ஜனங்களை உடனே அந்த வேன்ல ஏற்றி கொண்டு போறதுக்கு 5-6 வெஹிக்கிள்ஸ் நின்னது. நான் என்னுடைய அந்த பக்கத்துல இருந்த என்னோடு கூட நடந்து வெளியே வந்த அந்த லோக்கல் சர்ச் மெம்பரை பார்த்து கேட்டேன், இது என்ன, எங்க போறாங்க? எங்க அடுத்த ஆராதனைக்கு போறாங்க. துதியின் கோட்டைன்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. இங்க ஒரு ஆராதனை முடிச்சாச்சு, இன்னொரு ஆராதனைக்கு போறாங்க. அதுக்குன்னு வேன அனுப்பி இங்க இருந்து ஆடு மாடுகளை போல ஏற்றி செல்கிற ஒரு அனுபவங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதே போல நிறைய இடங்களில் நடக்கிறதை பார்க்கிறோம். ஒரு ஆராதனை, 2 ஆராதனை, ஆராதனையில கலந்து கொள்வதை நான் குறை கூறவில்லை. ஆனால் நாம் கலந்து கொள்ளுகிற ஆராதனையிலே திருப்தியாகாமல் இருக்கிற கர்த்தருடைய விசுவாசிகள் இருக்கிறார்கள். இது ஏன்? இவர்கள்லாம் என்ன பார்க்கிறாங்க அப்படின்னா, மற்றவங்களை பார்க்கிறாங்க, ஆலயத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை பார்க்கிறாங்க, ஆராதனை முறைமைகளை பார்க்கிறாங்க, அங்க கேட்கிற சத்தத்தை கேட்கிறாங்க, அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸை பார்க்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இதுல ஜீவன் இல்லை, உடனே அடுத்த ஆராதனைக்கு போயிடுது. அங்க ஆர்ப்பரித்து பாடணும்னா அங்க ஜீவன் இருக்கிறது. சரி, அங்கேயும் ஒண்ணு இல்லைன்னா அங்க இருந்து அடுத்ததுக்கு. இவர்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகாதனாலே இவர்கள் ஒவ்வொரு ஆராதனை விட்டு அடுத்த ஆராதனை, அடுத்த ஆராதனை விட்டு அடுத்த ஆராதனை, அடுத்த ஆராதனை விட்டு அடுத்த ஆராதனை, சிலெல்லாம் வாரத்துக்கு ஒரு ஆராதனைக்கு போற விசுவாசிகளை எல்லாம் எனக்கு தெரியும். இன்னைக்கு அநேக பிள்ளைகளிலே அந்த ஆராதனை, இந்த ஆராதனை ஜீவனுள்ள ஆராதனையாக இல்லை, அந்த ஆராதனை ஜீவனுள்ள ஆராதனையாக இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த நாளின் செய்தி. கவனமாய் கவனியுங்கள். ஆக
ஒரு மனதை கலெக்டிவாக திருச்சபையிலே விசுவாசிகள் மத்தியில எதிர்பார்க்கிற நானும் நீங்களும் நமக்குள்ளாக ஒருமை இருக்கிறதா, நமக்குள்ளாக ஒற்றுமை இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த காலவேளையில நான் அழைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆளு தானே, எப்படி எனக்குள்ளாக ஒருமை ஒற்றுமை வரும்? இல்ல, நான் ஒரு ஆளு இல்ல. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆழ்த்தத்துவம் வேறு இல்ல, நமக்குள்ளாக ஆழ்த்தத்துவம் வித்தியாசப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு கூட்டமைப்பாக ஒருவராக அமைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நமக்குள்ளாக முதலாவது ஒற்றுமை இருக்கிறதா, ஒரு மனம் இருக்கிறதா? நமக்குள்ளாக ஒற்றுமையும் ஒரு மனமும் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ளாத வரை எந்த திருச்சபையையும் அதனுடைய ஆராதனைகளையும் குறை சொல்வதற்கு நமக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. We don't have the moral right to blame the church and church worship, whether it is live or not, unless we ourselves are united within ourselves, because we are made with different personalities into one person. நமக்குள்ளாக பல ஆழ்த்தத்துவங்களை உள்ளடக்கி ஒரு நபராக அமைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆராதனையில எந்த ஆராதனையில இருந்தாலும், எந்த திருச்சபையில இருந்தாலும் சரி, அங்கே அமர்ந்திருக்கும் பொழுது நமக்குள்ளே முதலாவது ஒற்றுமை இருக்கிறதா என்பதை விசுவாசிகள் சிந்தித்து பார்க்கணும். பின்னால அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ளவரை பார்க்கணும். அவரும் நானும் ஒற்றுமையா இருக்கிறோமா, இந்த திருச்சபையில ஒருவருக்கு ஒரு ஒற்றுமையா இருக்கிறார்களா, ஒரு மனதோடு கூட தேவனை ஆராதிக்கிறார்களா, அந்த ஜீவனுள்ள தேவத்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு பதத்தை சொல்வார்கள், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. யூனிட்டி இன் டைவர்சிட்டி should be first of all found within us. நமக்குள்ளாக இருக்க வேண்டும். திருச்சபைக்கு பலதரப்பட்ட ஜனங்கள் வருகிறார்கள். சிறு குழந்தைகள் முதல் கொண்டு, கை குழந்தைகள் முதல் கொண்டு, பெரியவர்கள் வரை வருகிறார்கள், முதியோர் வரை வருகிறார்கள். அதே போல கல்லாதவர்கள் முதல் கொண்டு பெரிய கல்வியாளர்கள் வரை வருகிறார்கள். ஏழைகள் முதல் கொண்டு வசதியானவர்கள் வரும், எல்லாரும் வருகிறார்கள். பல வித்தியாசங்கள் பண ரீதியிலே, படிப்பு ரீதியிலே, இல்ல தகுதி ரீதியிலே காணப்படுகிறது. ஆனா ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது இத்தனை வித்தியாசமான வேறுபாடுகளுக்கு மத்தியிலே ஒரு ஒருமை காணப்படுகிறது. ஆனா திருச்சபைகளே அந்த ஒருமை காணப்படாமல் போவதற்கு காரணம் திருச்சபைகள் அல்ல, மற்ற விசுவாசிகள் அல்ல. முதலாவது நான் என்ன நோக்கி பார்க்கணும். நான் எனக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறேனா இல்லையா என்பதை நான் பார்க்க வேண்டும். பின்பு என்ன செய்யணும்? என்னுடைய திருச்சபையை பார்க்கணும், மற்றவர்களோடு கூட ஒருமனப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வாசிக்க அருமையான செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்களில் அருமையா வாசிக்க கேட்டவை, நாம் அவரை ஆராதிப்பதற்கு ஒருமனப்பட வேண்டும் என்று சொல்லி, அவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் ஒருமனப்பட வேண்டும். தனிப்பட்ட ரீதியிலே ஒருமனப்பட வேண்டும், கலெக்டிவாக, மொத்தமாகும். There should be unity found within us first of all, then there should be unity found within the church, collectively with others. That oneness, that unity will come only when we are united within ourselves. அப்போ நமக்குள்ளாக அந்த ஒற்றுமை வர வேண்டும். அதை தான் இந்த நாளிலே செய்தியின் கடைசியிலே நாம் சிந்திக்க போகிறோம். ஆக ஆராதனைக்கு பல வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. ஆராதனைக்கு பல வார்த்தைகள் பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம் இல்ல? ப்ராஸ்ட்ரேஷன், தாழ விழுந்து நெடுஞ்சாங்கடையாய் பணிவது. அடோரேஷன், வணங்குவது. ப்ராஸ்ட்ரேஷன், அடோரேஷன், தாழ விழுந்து நெடுஞ்சாங்கடையாய் பணிவது. அடுத்ததாக அடோரேஷன், வணங்குவது.
அடுத்ததாக வர்ஷிப், ஆராதனை. அடுத்தது சர்வீஸ், சேவிப்பது, சேவித்தல். இப்படி பல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் சரி, ஒரு ஆராதனை ஜீவனுள்ள ஆராதனையாய் இருப்பதற்கு நான் தான் முதல் காரணமாக. அந்த ஆராதனையில இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆராதனைகளை சற்று நோக்கி பார்க்க நான் விரும்புகிறேன். இன்னைக்கு ஆராதனைகளை ஒரு ஷோவாதான் நடத்துறாங்க நிறைய ஆலயங்கள். The worships are made as a show. ஒரு காட்சியா தான் காமிக்கிறாங்க. இல்ல, எனக்கு ஆராதனை நடத்த போறேன், இந்த காட்சி அமைப்பு நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லியான முயற்சிகள் இருக்கிறதே ஒழிய, அந்த ஆராதனையில ஜீவன் இருக்கிறதா? அந்த ஆராதனையை ஜீவனுள்ள ஆராதனையாக நான் நடத்த முடியுமா? அந்த ஆராதனையில வரக்கூடிய விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு மனமுள்ளவர்களாய் அவர்களை நான் ஊக்கப்படுத்த முடியுமா என்கிற சிந்தை யாருக்குமே இல்லை. இல்ல, இன்னைக்கு நிறைய ஈவென்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுவது போல இன்னைக்கு நிறைய நேரங்கள் ஆராதனைகள் ஆனது ஒரு ஈவென்ட்டை போல, ஒரு காட்சியை போல காண்பிக்கப்பட்டு கொண்டு வருகிற ஒரு பரிதாபமான சூழ்நிலை அனைத்து திருச்சபைகளை பார்க்கிறோம். இரண்டாவதாக, it has become a more program oriented than prayer oriented. நீங்க நிறைய நேரங்கள்ல it has become one of their program in their life. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. ஓகே, இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். Okay, it is part of our day weekly schedule. We attend the church for 1 hour. Okay, our program got over. And அதே போல இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா சில நிகழ்ச்சிகள் எல்லாம், சில ஆராதனைகள் எல்லாம் சேர்க்கப்படலாம். அந்த திருச்சபையில பிரச்சனைகள், ஏதாவது மனஸ்தாபங்கள் வந்து விடுகிறது. அப்போ இன்னைக்கு ஆராதனைகள் எப்படி இருக்கிறது? காட்சியாய் காண்பிக்கப்பட்டு வருகிறது. ஆராதனைகள் ஒரு நிகழ்ச்சியாய் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அடுத்ததாக இந்த ஆராதனையானது எதற்கு பயன்படுத்தப்படுகிறதுனா, தங்களுடைய தாளந்துகளையும் திறமைகளையும் காண்பிக்கிற ஒரு அமைப்பாக காணப்படுகிறது. சில திருச்சபைகள் எல்லாம், ஒரு திருச்சபையை நான் அறிந்திருக்கிறேன். அந்த திருச்சபையில தன்னுடைய பிள்ளையை ஆர்கன் வாசிப்பதற்கு உட்கார வைப்பதற்கு அவருடைய தகப்பனார் கமிட்டியில பட்ட பாடுகள், ஏற்கனவே இருந்த ஆர்கனிஸ்ட், அதனால அந்த திருச்சபையை விட்டு இடம்பெயர்ந்து, அந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை அளவுக்கு என்ன செய்கிறது சென்றிருக்கிறது. தாளந்துகளை காண்பிப்பதற்கு உலகத்திலே அநேக இடம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆராதனையும் ஆலயத்தையும் தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. அதுக்காக கர்த்தருடைய சன்னிதானத்திலே தாளந்துகளை பயன்படுத்தக்கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அதற்காக மாத்திரம் ஆலயத்தை அமர்ந்திருப்பதுதான் நான் சொல்ல வருகிற ஒரு காரியம். அதற்காக மாத்திரம் என்னுடைய பிள்ளைகளுடைய தாளந்துகள், என்னுடைய தாளந்துகள் இந்த ஆலயத்தில் அந்த ஆராதனையில காணப்பட வேண்டும் அல்லது காட்சிக்கு நான் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தயவு செய்து ஆராதனைக்கு வராதீர்கள். Churches have become a platform to show off our talents often nowadays. Talent-oriented worship services. And where that worship services will have life and meaningful. எனக்கு அநேக திருச்சபை ஆராதனைகளில் ஆண்டவர் ஆராதிக்கப்படுகிறாரோ இல்லையோ, அதை நடத்துகிற ஊழியர்களும் அதில் வரக்கூடிய பாப்புலர் பிரீச்சர்ஸ் இல்ல, பெயர் பெற்ற இல்ல, நிறைய பிரசங்கிமாருக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. பெயர் பெற்ற அருமையான பிரசங்கிமாரும் மாத்திரமே கனம் பண்ணப்படுகிறார்கள், துதிபாடப்படுகிறார்கள். ஆராதிக்கப்பட வேண்டிய தேவனை சிந்தையிலே கொண்டு வராதபடி எனக்கு நல்லா பிரசங்கியார் வந்திருக்கிறார், பாப்புலர் பிரசங்கியார் வந்திருக்கிறார், வரம்பற்ற பிரசங்கியார் வந்திருக்கிறார். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு பிரசங்கிமாருக்கும் ஆராதனை நடத்துகிறவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஆராதனை முறைமைகளை உள்ள காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில்.
ஊழியர்கள் தேவன் போல அமர்ந்து ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகள் தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு ஊழியர்களையும் நடத்துகிறவர்களையும் புகழாரம் பண்ணுகிற ஆராதனையும் முறைமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். வருத்தமான ஒரு காரியம். Nowadays, most of the churches, the conductor of the service, or the pastor, or the preacher who is a popular preachers are revered and honored than our God who is to be worshipped. He is alone is worthy to be worshipped. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ஆராதனைகளை எதன் அடிப்படையில் தேடி செல்கிறார்கள் தெரியுமா? பிரசங்கிமாரின் அடிப்படையில், பாப்புலர் பிரசங்கிமாரின் அடிப்படையில், இதனுடைய அடிப்படையில் செலக்ட் பண்ணுகிறார்கள் ஆராதனை கூடங்களை, ஆராதனைகளை அதை நடத்துகிறவர்களின் அடிப்படையில். எவ்வளவு வருத்தமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக ஆண்டவர் சொன்னது போல இன்னைக்கு நிறைய ஆராதனைகள் கள்ளர் கோயில்களாய் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. இது என் ஜெப வீடு, கள்ளர் கோயிலாய் மாற்றி போட்டீங்களே. ஆண்டவருடைய உள்ளம் அது. லாபத்திற்கும் லாபகரமாய் அமைவதற்கும் nowadays the worship services have become a place where we are blessed with prophets, with the expectation of profits and blessings, profitable programs. எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? லாபம் என்பது வெறும் பண ரீதியிலே மாத்திரமல்ல, அந்தஸ்து ரீதியில. The profit is not only in the area of money, it is also in the area of status. எனக்கு என்ன கிடைக்கும், நான் என்ன செய்யணும்ன்றதுல எனக்கு என்ன கிடைக்கும். அருமையான நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்க வர்றதுனால எனக்கு என்ன லாபம்? இந்த ஆலயத்துக்கு போனா அது கிடைக்குது, அந்த ஆலயத்துக்கு போனா இது கிடைக்குது, இந்த ஆராதனைக்கு போனா இந்த கிடைக்குது. லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு உலகத்திலே அநேகம் இருக்கிறது. ஆகவே லாபத்தை எதிர்பார்த்து தயவு செய்து, அது பணமோ அந்தஸ்தோ கனமோ, லாபத்தை எதிர்பார்த்து ஆலயத்திலே கலந்து கொள்ளாதீர்கள். The churches have become a den of robbers. இன்னைக்கு திருச்சபை ஆனது, ஆராதனையானது ஒரு மீட்டிங் பிளேஸ் ஆயிடுச்சு. சொந்தக்காரன், நண்பர்கள், இல்ல church is a wonderful place. It gives more friends, இல்ல, and relatives. நிறைய உறவினர்களையும் நண்பர்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான இடம். Every year, every week we gather, and for every program we come to the church and we get new friends and relatives. There are many people who come to the church services just to meet them. Just to meet them. என்ன நடக்கிறது? இவங்களை சந்திப்பதற்குனே வராங்க. இவங்களை பார்க்கணும். கடவுளை பார்க்காம இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு திருப்தி இல்லை. ஆனா இவங்கள பார்க்காம போயிட்டோமே, அவங்க வரலையே, என் நண்பர் வரலையே, என் சகோதரன் வரலையே, என் அண்ணன் வரலையே, என் தம்பி வரலையே, எங்கேயாவது வந்து பார்த்துக்கலாமே. எங்க வேணாலும் சந்திக்கலாம். ஆனா ஆண்டவருடைய ஆராதனையை, இல்ல, என்னுடைய விசுவாசியை, என்னுடைய நண்பனை, என்னுடைய சிநேகிதனை, என்னுடைய உறவினரை சந்திக்கிற இடமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். மீட்டிங் பிளேஸ். அடுத்ததாக அநேகருக்கு இது எப்படின்னா, the church worship service have become cyber cafe. எப்படின்னு பாக்குறீங்களா? தமிழ்ல சொல்லணும்னா அது எப்படி சொல்றது? கணினி மயமா இருக்குது. கணினி மையம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கம்ப்யூட்டர் சென்டர். அங்க ஆராதனை ஒருத்தர் நடத்துவார், கொயர் பாடும், அப்புறம் பெரியவங்க எல்லாம் பாடுவாங்க. இன்னும் பெரியவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. மொபைலை எடுத்து ப்ரௌஸ் பண்ணிட்டு இருப்போம் உட்காந்து.
மொபைல் எடுத்து பிரவுஸ் பண்ணக்கூடிய பிரவுசிங் சென்டர்ஸா மாறிக்கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. ஒரு திருச்சபையில பிள்ளை சேட்டை பண்றான்னு சொல்லிட்டு ஆராதனையில மொபைல கையில கொடுத்துட்டு எங்கேயா போய் உட்காந்துக்கன்றாங்க. அந்த பிள்ளை பின்னால உட்காந்து மொபைல உட்காந்து பிரவுஸ் பண்ணிட்டு, என்ன பிரவுஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கடவுளுக்கு தான் தெரியும். வாலிய பிள்ளைகள் மொபைல எடுத்து பிரவுஸ் பண்ற இடமா? ஏன்னா ஒரு 1 hour நோ டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரம் த பேரண்ட்ஸ். இல்லைன்னா பேரண்ட்ஸ் சொந்தம் பண்ணி எப்ப பார்த்தாலும் மொபைல்ல உட்காந்துட்டு இருக்குன்னு எல்லாரும் என்ன செய்வாங்க? சத்தம் போடுவாங்க பேரண்ட்ஸ். ஆனா இங்க யாரும் சத்தம் போட, பேரண்ட்ஸ் முன்னால உட்காந்து ஆராதனை பண்ணிட்டு இருப்பாங்க. நான் உட்காந்து ஐ கேன் பிரவுஸ், உட்காந்து என்ன செய்யலாம்? நெட்டை ஓபன் பண்ணி பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு பிரசங்கம் பிடிக்கல, புரியல, so I just open up my mobile and watch. I'll tell you, my boys and girls, sitting in the presence of God, whether you understand the sermon or not, whether you understand the language or not, sitting in the very presence of God itself is going to bless you. Don't make the place of worship a cyber cafe. அநேக பிள்ளைகளுக்கு அப்படி மாறி இருக்கிறது. அநேகருக்கு, ஏன் பெரியவங்களே அப்படிதான் இருக்கிறாங்க. மொபைல தூக்கி உட்கார்ந்து பார்த்து கேட்டா நாங்க பைபிளை பாக்குறோம்ன்றாங்க. எத்தனை பேர் பைபிளை பார்க்கணும்? யார் மொபைல் எதுக்கு யூஸ் பண்ணணும்? இல்ல ஏதாவது அழகாக ஆண்டவர் பிரிண்ட் பண்ணி கையில கொடுத்திருக்கிறாரு. சரி, அதுல நான் ரொம்ப அதிகமா போக விரும்பல. அடுத்ததாக எனக்கு நிறைய பேருக்கு பிளே ஸ்டேஷன் ஆயிருது. For many people, the church worship time has become a PlayStation. விளையாட்டு நிலையங்களா மாறி இருக்கிறது. உட்கார்ந்து மொபைல்ல இருக்கக்கூடிய கேம்ஸ் விளையாடக்கூடிய பிளே ஸ்டேஷன்ஸா மாறிடுச்சு. விளையாட்டு மையங்களா மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா அத்தனை விளையாட்டையும், சரீரத்துல உழைப்பை கொடுக்கிற விளையாட்டெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு மொபைல்ல அத்தனை விளையாட்டையும் கொண்டு வந்துட்டு அதை ஆலயத்துல கொண்டு வந்து மொபைல் விளையாடக்கூடிய ஒரு காலத்துல வந்திருக்கிறோம். பிளே ஸ்டேஷன்ஸ் இன்னைக்கு நிறைய ஊழியர்களுக்கும் சரி, அநேகருக்கும் சரி, it has become a marketing platform, a platform for marketing their ministry. நிறைய பார்க்கிறோம். உங்களுக்கு இதை பத்தி அதிகமா தெரியும், அதுல நான் அதிக நேரம் சொல்லுது. சந்தைப்படுத்தப்பட்ட ஒரு தளமாக இன்றைக்கு ஆராதனையும் நேரங்கள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வருத்தமான ஒரு காரியம். அநேக காரியங்களை சொன்னேன். Worship services are made as a show. Worship services are becoming program oriented. It has become a platform for talents. Leaders are honored and revered and given priorities. Becomes dens of robbers. Become a meeting place. Become a cyber cafe. And become a PlayStation. And become a platform for their marketing. ஒரு பெரிய ஆலயத்துக்கு சென்றேன். அந்த ஆலயத்தில் நமக்கு பிரசங்கிக்க வாய்ப்பு கிடைத்த பெரிய விஷயம். அந்த ஆலயத்தில் பிரசங்கித்து விட்டு, காலை முக்கியமான ஆராதனைகளை பிரசங்கித்து விட்டு என்னை பிரேக்ஃபாஸ்டில் கொடுப்பதற்காக அழைத்து சென்றார்கள். அப்போ ஊர்ல, கிராமத்துல, அந்த பெரிய ஊர்ல மெயின் அந்த ஆலயத்தினுடைய அந்த தெருவுல வயசான பெரியவங்க, அவங்களால ஆலயத்துக்கு நடந்து வர முடியாது, படுக்கையிலே இருந்து ஆராதனையில் அட்டெண்ட் பண்ண முதியோர்களை பார்த்தேன். அந்த முதியோர்கள் நடந்து வர முடியல என்று சொல்லி வீட்டு முன்னால கட்டில போட்டு ஆராதனை பண்ணாங்க. செய்தியை கேட்டு சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். செய்தியை கேட்டு சொன்னாங்கன்னு, பேராண்டி நல்ல செய்தி கொடுத்தப்பா, பிரயோஜனமா இருந்துச்சுப்பா. என்னை விட அதிகமாக பெரிய பெரிய பிரசங்கிமார் வரக்கூடிய ஆலயம் அது. இதை கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஒன்னும் புரியல. பின்பாக நான் மும்பை வந்த பின்பாக அதை குறித்து ஆழமாக சிந்தித்த பொழுது, அந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய அத்தனை பிரசங்கிமாரும் கொடுக்கப்படுகிற அந்த 20 நிமிஷத்திலே கர்த்தருடைய செய்தியை சொல்லுகிறார்களோ இல்லையோ, 10 நிமிஷம் தங்களுடைய ஊழியத்தை ப்ரமோட் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய 10 நிமிஷத்தை என்ன கர்த்தருடைய செய்தியை சொல்வார்கள். இதுதான் வழக்கமா நடந்துகிட்டு. ஆகவேதான் சொன்னேன், ஆராதனைகளானது இன்னைக்கு ஒரு வியாபாரம் செய்வதற்கான தளமாக மாறிவிட்டது. தங்களுடைய ஊழியங்களை ப்ரமோட் பண்ணுவதற்கு ஆனா ஒரு தளமாக மாறிக்கொண்டிருக்கிறது.
ஆக காட்சியாக, நிகழ்ச்சியாக, தாளந்தை காட்டும் இடமாக இருந்து அதில் நடத்துகிறவர்களும் அதில் பிரசங்கிக்கிறவர்களும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டு விசுவாசிகள் அவர்களை வணங்கவும் அவர்களை கனப்படுத்தவும் ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னது போல கள்ளக்கொய்களாக இன்னைக்கு சந்திக்கும் இடமாக, கணினி மையமாக, விளையாட்டு நிலையங்களாக, சந்தைப்படுத்தும் தளமாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆராதனைகள். வருத்தத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். எப்படி இந்த ஆராதனைகள் ஜீவனுள்ள ஆராதனைகளாக இருக்கும்? எப்படி இந்த உயிருள்ள தெய்வத்தை இந்த ஜீவனுள்ள ஆராதனையில நானும் நீங்களும் தரிசிக்க முடியும்? நாளிலே சற்று அறிமுகத்திற்கு அதிகமான சமயத்தை எடுத்து விட்டேன். ஏனென்றால் இது என் மனதில் இருந்த வருத்தமான ஒரு காரியம். ஆகவே இந்த அறிமுகத்தை நான் அதிகமான சமயம் எடுத்து விட்டேன். என்னோடு கூட பொறுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக டாக்டர் ரவி ஜக்கரியாஸ் ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார். வர்ஷிப் இஸ் நாட் an hour on Sunday, but worship is co-extensive with life என்று சொல்கிறார். ஏதோ ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமையில காலையில வந்து ஒரு மணி நேரம் உட்கார்ந்துட்டு போவது அல்ல, அது நம்மோடு கூட இருப்பது. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நம்மோடு கூட அதே சமயத்தை நாம் செலவழிக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. அனுதின வாழ்க்கையில worship is a co-extensive experience in day-to-day life. நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு அருமையான அனுதினமும் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒரு அருமையான அனுபவம் தான் இந்த ஆராதனை. ஏதோ ஒரு மணி நேரம் அல்ல. அப்ப அதற்கு நமக்குள்ளாக அந்த ஒற்றுமை காணப்பட வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆகவே அவரை தொழுது கொள்கிற ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோவான் 4 அதிகாரம் 24 நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் கூட தொழுது கொள்வதற்கு நம்முடைய ஆவியிலே உண்மை காணப்பட வேண்டும். அந்த உண்மை என்ன? நமக்குள்ளாக காணப்படுகிற அந்த ஒற்றுமை. The Bible has asked in John chapter 24, we have to worship the Lord in spirit and truth. What is the truth? The truth is the unity which is found within our spirit is the truth. When unity is found in our spirit, that is the truth. With that truth, the Bible has asked to worship the Lord. Worship the Lord. Okay. நமக்குள்ளாக அந்த உண்மை காணப்பட வேண்டும், அந்த ஒருமை காணப்பட வேண்டும் என்று சொல்லி செப்பனியா, அப்போஸ்தலர் நடபடிகளிலே, இன்னும் ரோமர்ல இவைகளெல்லாம் பல வசனங்களை நான் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் வீடுகளில் வாசித்து பாருங்கள். எப்படி அவர்கள் ஒருமையோடு கூட, ஒரு மனதோடு கூட, ஒற்றுமையோடு கூட இல்ல தேவனை ஆராதித்தார்கள். I given some references in the Bible where the children of God, they worship the Lord in one accord, in unity, because the unity first of all was found within themselves. That is why they were able to worship the Lord in one accord with one mind, collectively. ஆக நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒரு மனதை ஒடுகூட தேவனை ஆராதிப்பதற்குண்டான 5 விதமான அம்சங்களை ஒரு அருமையான ஏழை சர்ச் பிஷப், ஆர்ச் பிஷப் அவர் கொடுத்த ஒரு விளக்கத்தின் மூலமாக, இது என்னுடைய கருத்தில், அவர் கொடுத்த விளக்கத்திலிருந்து வேதாகமத்தினுடைய குறிப்போடு கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். ஆண்டுடைய வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொன்னார் என்பதை வாசித்து விட்டு அதுல ஒரு முதல் கருத்தை மாத்திரம் உங்களோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். முதலாவது சொன்னேன், நமக்குள்ளாக ஒற்றுமை. எதிலெல்லாம் ஒற்றுமை? நம்முடைய அறிவு திறன் இல்ல, நம்முடைய எமோஷன்ஸ், உணர்வுகள், நம்முடைய சுய சித்தம், நம்முடைய இருதயம், நம்முடைய உணர்வுகள் இதெல்லாம் சேர்ந்து ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்ட பின்பாக தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஒன்றுபட்டவரை ஆராதிக்க வேண்டும். நமக்குள்ளாக ஒரு டைவர்சிட்டி காணப்படுகிறது.
diversity is found within ourselves, that is our intellect, our knowledge, and our emotions, our free will, our heart, and our feeling. These aspects should come together and become one. When the unity is found within ourselves, we can expect unity with my fellow being. With that unity, with that oneness, with that one accord, we are asked to worship the Lord. Then only the worship will become live and living. Live and living. I will share the word of God on the basis of a definition given by one of the Archbishop of Canterbury, and on that basis I'm going to share the word of God, how we can bring a unity within ourselves, or else how we as an individual sit in the presence of God with one accord, should worship Him, to have a meaningful and living worship service, wherever, in whichever church we may worship. But we should worship with one mind, one accord, the unity which we'll have within ourselves. I'll read the definition given by that Archbishop. The Archbishop name is William Temple, Archbishop of Canterbury. அவர்கள் சொன்ன டெஃபினிஷனை கொடுக்கிறேன். Worship is the submission of all of our nature to God, the quickening of conscience by His holiness, the nourishment of mind with His truth, the purifying imagination by His beauty, the opening of heart to His love, the surrender of will to His purpose. தமிழிலே சொல்லுகிறேன், நம்முடைய இயல்பை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பதும், நம்முடைய மனசாட்சியை அவருடைய பரிசுத்தத்தின் மூலமாக துரிதப்படுத்தவும், பரிசுத்தமாக இருப்பதற்கு துரிதப்படுத்தவும், நம்முடைய சிந்தையை அவருடைய வசனங்கள் மூலமாக ஊக்கப்படுத்துவதற்கும் அல்லது அதை வளர்ப்பதற்கும், அடுத்தாக நம்முடைய சிந்தையை கிறிஸ்துவின் சிந்தையை போல பரிசுத்தமாய் சுத்தமாய் மாற்றுவதற்கும், அது மாத்திரமல்ல நம்முடைய இருதயத்தை திறந்து அவருடைய அன்பை கிரகித்துக் கொள்வதற்கும், அது மாத்திரமல்ல நம்மை ஆண்டவருக்கு அவருடைய சித்தத்தையும் அவருடைய நோக்கத்தையும் செய்வதற்கு நம்முடைய சுய சித்தத்தை ஆண்டுடைய பாதத்திலே அர்ப்பணிப்பதுதான் ஆண்டவரை ஆராதிப்பது என்று சொல்கிறார். நம்முடைய இயல்பை ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஒப்புக் கொடுக்கவும், நம்முடைய மனசாட்சியை அவருடைய பரிசுத்தத்தினால் நம்முடைய மனசாட்சி பரிசுத்தப்பட துரிதப்படுத்தவும், நம்முடைய சிந்தைய மனதை அல்லது மைண்டை நாம் அவருடைய வசனத்தினால் அதை நாம் சத்துள்ள ஒரு மனதாக மாற்றுவதற்கும், நம்முடைய சிந்தையை பரிசுத்தமாய் கிறிஸ்துவின் சிந்தையை போல பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வதற்கும், நம்முடைய இருதயத்தை திறந்து அவருடைய அன்பை கிரகித்துக் கொள்வதற்கும், நம்முடைய சித்தத்தை அவர் சித்தம் செய்ய ஒப்புக் கொடுப்பதுமே அவரை ஆராதிக்கும் உண்மையான ஆராதனை என்று சொல்லுகிறார் அந்த ஆர்ச்பிஷப். ஆக இந்த இவைகளெல்லாம் இணைந்து இல்ல, I'll read it for you, the statement given by the Archbishop continually. All this gathered up in adoration, the most selfless emotion of which our nature is capable, obedience of conscience, mind, imagination, heart and will, and ultimately self-sacrifice. Conscience and mind, imagination, emotions, and will are precisely those aspects of our humanity that require us to be dedicated to recognizing, cherishing, healing, loving, and enabling to flourish the very humanity in which such remarkable capacity exists. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களையும் ஒன்று சேர்த்து
ஒற்றுமையாக்கி ஆராதனையிலே அமர்ந்து அவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆராதனையிலே அமர்ந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு அந்த 5 அம்சங்களிலே ஒன்றை மாத்திரம் இன்றைக்கு குறித்துவிட்டு என்னுடைய செய்தியை முடிக்கிறேன். The submission of all of our nature to God is worship. நம்முடைய இயல்பை ஆண்டவருக்கு முன்பாக ஒப்புக் கொடுப்பது, அர்ப்பணிப்பது. அவருடைய ஆராதனையில நான் வந்து விடுகிறோம். நமக்கு இந்த குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கிறது. அந்த ஆராதனையில வந்த உடனே நம்முடைய சிந்தனைகள் அலைவாய்கிறது. நம்முடைய இயல்பான தன்மைகள் வித்தியாசமான விதங்களிலே அங்கே போய் வெளிப்படுகிறது. அப்படி வெளிப்படும் பொழுது என்ன நடக்கிறது? நமக்குள்ளாக ஒரு ஒற்றுமை ஏற்படாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதுனால ஒற்றுமையை இங்கே எதிர்பார்ப்பதற்கு பதிலாக ஒற்றுமையை எனக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிற விசுவாசின் இடத்துல எதிர்பார்க்கிறோம். அப்படி அல்ல. முதலாவது ஒற்றுமை இங்க இருக்க வேண்டும். அதற்கு என்னுடைய இயல்பை முதலாவது ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நல்லா கவனிங்கள். When we enter into a church, we have got different timings in our church services. When we are perfect in attending the services, I will not deny, because being born in the Christian family, it is one of the responsibilities to attend the service. When we attend the service, how we sit in the presence of God and worship Him. When we enter into the church, our due to our nature, what happens? We are not able to bring the unity within ourselves. It is scattered due to certain circumstances which we found in the church, or due to some responsibilities that is given in the service, due to some other responsibility of a family, of our office. What happens? Our unity within ourselves is disturbed and scattered. For which the first thing we have to do is surrender all of our nature to God. To God. ஆலயத்திலே வந்து உட்கார்ந்த உடனே முதலாவது நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய இயல்பை ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஒப்புக் கொடுத்து விட வேண்டும். 3 விதமான இயல்புகள் இருக்கிறது. There are 3 sorts of nature we have within us. அதை நான் சொல்லிவிட்டு முக்கியமான வசனத்திற்குள்ளாக செல்கிறேன். முதலாவது, the natural nature. இயற்கையாய் நமக்குள்ளாக ஆண்டவர் நம்மை படைக்கும் பொழுது இருந்த அருமையான ஒரு இயல்பு, அது தெய்வத்தினுடைய இயல்பு, தெய்வத்தினுடைய சாயலின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு இயல்பு. The natural nature which we have when the Lord created us in the image of God, we receive that natural nature through the image of God. அவருடைய சாயலின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இயல்பு நமக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் அந்த இயல்பை due to the fall of human being, we have lost that nature. Somewhere we have lost that nature. அந்த ஒரு இயல்பை நாம் இழந்து விட்டோம். எப்படி? இந்த பாவத்தின் நிமித்தமாக, மனிதன் பாவத்தில் விழுந்ததினாலே, கீழ்ப்படியாமையினாலே மனிதன் பாவம் செய்து விட்டதினாலே, அந்த இயற்கையாய் இருக்கக்கூடிய அந்த இயல்பை ஆண்டவர் தன்னுடைய சிந்தையிலே இந்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட தன்மையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து, இயல்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து, தன்னுடைய சாயலிலே இருந்த இயல்பை எடுத்து அவனுக்கு கொடுத்து, அந்த இயல்பை கொடுத்திருக்க, பாவத்தின் நிமித்தமாக அந்த ஒரிஜினல் இயல்பை மனிதன் இழந்து போனதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த இழந்ததை தேடி நமக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வந்தார். ஆக நமக்கு இன்னொரு இயல்பு காணப்படுகிறது, விழுந்து போன இயல்பு. We have got, due to the fall of human being, we have got the fallen nature in us. நமக்குள்ளாக விழுந்து போன ஒரு இயல்பு இருக்கிறது. மூன்றாவதாக, learned nature, அனுபவ இயல்பு. நாம் பிறக்கிறோம்,
வளர்கிறோம். நம்முடைய வளருகிற சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இயல்புகள் மாறிக்கொண்டிருக்கிறது. Due to the circumstances where we are brought up, our nature may change according to the circumstances. நாம் வளர்ந்து வருகிற அந்த சூழ்நிலையில நம்முடைய பழக்க வழக்கங்கள், இயல்புகள் மாறிவிடுகிறது. அப்படி என்றால் நாம் அனுபவத்திலே கற்றுக்கொண்டு வந்த இயல்புகள், எந்த இயல்பா இருந்தாலும் சரி, எல்லா இயல்புகளையும் தெய்வத்திற்கு என்னை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த இயல்புகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை சுவாமி என்று சொல்லி அவருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது மாத்திரமே நமக்குள்ளாக ஒரு ஒற்றுமையை கொண்டு வர முடியும். அந்த ஒற்றுமை மாத்திரமே நமக்குள்ளாக என்ன செய்யும்? அவரை ஜீவனுள்ளவராக ஆராதிப்பதற்கு உதவி செய்யும். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து அந்த வசனத்தின் விளக்கத்தை வருகிற வாரத்தில் தொடர நான் விரும்புகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம், நமக்கு தெரிந்த வசனம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். ஆங்கிலத்தில் இதை வாசிக்க கேட்போம். Therefore I urge you, brothers and sisters, in view of God's mercy, to offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. This is your true and proper worship. Do not conform to the pattern of this world, but the transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve what God's will is, His good, pleasing and perfect will. இந்த வசனத்திற்குள்ளாக ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. அந்த ஆழத்திற்கு நான் சொல்லாதபடி எளிமையாய் நாம் புரிந்து கொள்வதற்காக அந்த வார்த்தைகளை மாத்திரம் வைத்து அதை உங்களோடு கூட அறிவுறுத்தி நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். So to submit all of our nature to God, first of all, we should offer our bodies to the Lord. Once we enter into the church, the first thing we should do is submit our body and sacrifice that body and parts of the body as a living sacrifice unto the Lord. ஜீவ பலியாக நம்முடைய சரீரங்களை முதலாவது ஒப்பு கொடுத்து ஆராதனையில வந்து உட்கார்ந்த உடனே நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் வேற எதுக்கும் போகாதபடி அவருடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்த உடனே நம்முடைய இயல்புகளை, நாம் விழுந்து போன இயல்புகளை, நாம் பழகின இயல்புகளை, நமக்கு பழக்கமான இயல்புகள் அத்தனை தன்மைகளையும் தெய்வத்தினுடைய சமூகத்தில் அவருக்கு ஒப்பாக ஒப்பிட முடியாதபடியா அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து விட்டோம் என்றால் அந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி ஒப்பு கொடுப்பதற்கு என்னையும் என்னுடைய சரீரத்தையும் ஜீவ பலியாக, என்னையும் என்னுடைய சரீரத்தின் அவயவங்களையும் ஜீவ பலியாக, எப்படி ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க முடியும்? என்னுடைய கண்ணை, என்னுடைய காதை, என்னுடைய பார்வையை, என்னுடைய சிந்தனையை, என்னுடைய தொடு உணர்வை எல்லாவற்றையும் சேர்த்து எல்லா உணர்வுகளையும் ஆண்டுடைய சன்னிதானத்தில், சாமி உமக்கு மிஞ்சி இந்த உணர்வுகள் மேலானவைகள் அல்ல, உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இந்த உணர்வுகள் எல்லாவற்றையும் நான் ஒப்புக் கொடுத்து விடுகிறேன். You bring all our feelings of the part of our body in the presence of God. Surrender everything and bring everything in the control of God. Commit the feelings of our body under the control of God. இந்த உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறதுனாலே என்ன நடக்கிறது? நம்மால் நமக்குள்ளாக ஒரு ஒருமையை கொண்டு வர முடியல.
With all our strength, we try to control our feelings and emotions. What happens? And we are not able to. நமக்கு இஷ்டப்படி அதை ஆட்டி படைக்கிறோம். ஆகவே நம்மால் ஆண்டோடைய ஆராதனையில கவனம் செலுத்த முடியவில்லை. நமக்குள்ளாக ஒரு மனம் வரலை, ஒற்றுமை வரவில்லை. ஒரு மனதோடு கூட அவரை ஆராதிக்க முடியாதபடி நம்முடைய இயல்புகள், நம்முடைய சரீரத்தின் இயல்புகள், நம்முடைய உணர்வுகளின் இயல்புகள் என்ன செய்கிறது? சிந்தையை கலைத்து போட்டு விடுகிறது. ஆகவே தான் நம்முடைய சரீர அவயவங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தையும் சேர்ந்து வாசிக்க வேண்டும். அதை மாத்திரம் வலியுறுத்தி விட்டு இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். இல்ல, when we read Romans chapter 12:1, to have a meaningful worship service, the Bible asks us to sacrifice our bodies as a living sacrifice in the presence of God. We have to read the second one also. While surrendering our nature to God through the living sacrifice of our body and parts of our body, what happens? We should read the second verse also. We should not conform with the pattern of the world. That means we should not act as if we have surrendered our nature in the presence of God. வேதம் சொல்லுகிறது, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்முடைய இயல்புகளை நம்ம என்ன நினைக்கிறோம்? வரக்கூடிய விசுவாசிகளுக்கு முன்பாக நம்மை காண்பிப்பதற்காக நம்முடைய இயற்கையான தன்மைகளை வெளிப்படுத்தாதபடி நல்லவர்களாய், பரிசுத்தமானவர்களாய் நம்மை மற்றவர்கள் காண வேண்டும் என்பதற்காக காண்பிப்பதற்கு பல முயற்சிகளை எடுக்கிறோம். அதுக்குன்னு we have got நிறைய டாக்டிக்ஸ் வச்சிருக்கிறோம், நிறைய தந்திரங்களை வச்சிருக்கிறோம். மற்றவர்களுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமானவர்கள், மற்றவர்களை விட நான் நல்லவன் என்பதை காண்பிப்பதற்காக நமக்குன்னு நிறைய முகபாவங்களையும் பழக்க வழக்கங்களையும் வைத்திருக்கிறோம். அதை செய்யும் பொழுது ஆராதனையில போய் உட்கார்ந்த உடனே அந்த பயத்தோடும் பதியத்தோடு உட்கார்ந்த உடனே எல்லாரும் நம்மளை நல்லவன் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதனாலதான் 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்க உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். உள்ளுக்குள்ள இன்னும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இயல்புகள் ஒப்புக் கொடுக்கப்படாத வரை வேஷம் தரித்தவர்களாக இருக்கிறோம். சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கணும், வேஷம் தெரியாமல். அடுத்ததாக வசனம் சொல்கிறது, தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்தவர்களாய். தேவனுடைய சித்தம், நான் இங்க வந்திருக்கிறேன், ஆண்டவருடைய சித்தம் என்னை குறித்து என்ன என்பதை பகுத்தறிய என்னை ஒப்புக் கொடுக்கும். ஆண்டவருடைய சித்தத்திற்கு என்னுடைய அவயவங்களையும் சரீரத்தை ஒப்புக் கொடுத்துட்டோம்னா அங்க மாத்திரம்தான் எனக்குள்ளாக ஒற்றுமையை கொண்டு வர முடியும். அப்பொழுது மாத்திரமே ஒரு மனதோடு கூட தெய்வத்தை தரிசிக்க முடியும், தெய்வத்தை ஆராதிக்க முடியும். ஆதி அப்போஸ்தலர்கள் செபித்தது போல, ஆராதித்தது போல. ஆக பிஷப் வில்லியம் டெம்பிள் அவர்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சரீர அவயவங்களை, நம்முடைய இயல்புகளை ஆண்டவருக்கு முன்பாக சரண்டர் பண்ண வேண்டும், சரணாகதியாய் ஒப்புக் கொடுத்து விட வேண்டும். அப்படி சரணாகதியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரமே அது மாத்திரமே ஒரு உண்மையான ஆராதனையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே இதை செய்வதற்காக தான் ஆராதனையில பல ஆராதனை முறைமைகளை வைத்திருக்கிறோம். To bring an unity within ourselves, or bring oneness within ourselves, as well as with my fellow being with whom I am worshipping the Lord. We have got different sorts of pattern of worships, method of worship. We have got liturgy and so on, only to bring the oneness and unity within ourselves and with our fellow being. அதை குறித்து வருகிற நாட்களில் நாம் தியானிக்கலாம்.
ஆக இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட சொல்ல வந்த கருத்து என்ன? தெய்வத்தினுடைய ஆராதனையை குறித்தான ஒரு எச்சரிக்கை. ஆராதனைகளில் எப்படியெல்லாம் கலந்து கொள்கிறோம் என்பதை ஆரம்பத்தில் பார்த்தோம். ஆராதனைகள் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை ஆரம்பத்தில் பார்த்தோம். அப்படி அல்ல, நம்முடைய சரீரங்களை, இயல்பை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சரணாகதியாய் ஒப்பு கொடுக்க இந்த காலவெளியில ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆராதனை இருக்கும். அந்த அனுபவத்திற்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, நாம் ஆராதிக்கிற எந்த திருச்சபையில, எந்த ஆலயத்துல தேவனை ஆராதித்தாலும், நாம் ஆராதிக்கிற ஆராதனையானது ஒரு அர்த்தம் உள்ளதாக, ஜீவன் உள்ளதாக இருக்கும். அந்த ஆராதனையில உயிரோடு இருக்கிறவரை தரிசிக்க முடியும். அந்த அனுபவத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் இப்பொழுது யாவரும் எழுந்து நின்று ஆராதனை முடிவுக்கென்று கீர்த்தனைகளிலே 3ஆம் கீர்த்தனை, ஆகமங்கள் புகழ் நாதா நமோ நமோ என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். வினையுற
எருசலை நிடிய நாதா நமோ நமோ இறையோனே. ஆகமங்கள் புகழ் வேதா நமோ நமோ வாகு தங்கு குருநாதா நமோ நமோ ஆயர் வந்த நிசை பாதா நமோ நமோ அரூரூபா. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையில கர்த்தர் எங்களோடு கூட இருந்து திருச்சபையின் விசுவாசிகளாய் அவருடைய இல்லங்களிலே இந்த காணொளியின் மூலமாக ஆராதனையில் அமர்ந்திருக்க நீர் உதவி செய்தீர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய இல்லங்களிலே தெய்வத்தினுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள உதவி செய்தீர், உமக்கு நன்றி சொல்கிறோம். ஜெப ஆலயம் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் இடைப்பட்டீர். வேத வாசிப்பிலே, பாடல்களிலே எங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரித்தீர் சுவாமி. ஏறெடுத்த விண்ணப்பங்கள் மூலமாக நாம் பயன்பட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தெய்வத்தை ஜீவனுள்ளவர்களாக ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மனதோடு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது மாத்திரமே அந்த ஆராதனை ஜீவனுள்ள ஆராதனை இருக்கும். உயிரோடு இருக்கிறவரை உயிருள்ள அந்த ஆராதனையிலே நாங்கள் தரிசிக்க முடியும் என்று சொல்லி சிந்தித்தோம் சுவாமி. ஆகவே அழைக்க கேட்டது போல எங்களையும் எங்களுடைய இயல்புகளையும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே சரணாகதியாக ஒப்புக் கொடுப்பதற்கு எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக வேஷம் தெரியாமல் ஆண்டுடைய சன்னிதானத்திலே வந்தவுடனே அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் சுவாமி. அழைப்பை ஏற்றுக்கொண்டு அர்ப்பணித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய உழைப்பையும் கர்த்தர் கனம் பண்ணி உயர்வை கொடுக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களின் ஒரு பகுதியாகிய காணிக்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கனத்தை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. தேவ சமாதானத்தோடு ஒவ்வொருடைய வாழ்வையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்றென்றைக்கும் உங்கள் அனைவரோடும் இருந்து வழி நடத்துவதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்கள் மறவாதே, ஆமென்.